கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடிக்கு மேல கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்கிற திமுக ஆட்சியில் தமிழ்நாடு அரசு 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் சுமைக்கு உள்ளாகியிருப்பதாக முதலமைச்சர் ஜோசப் விஜய் கூறியதை தொடர்ந்து தாவேகா ஆதரவாளர்கள் சிலர் தமிழக அரசின் கடனை குறைக்க முதலமைச்சர் பொது நிவாரண நிதிக்கு பணம் அனுப்பி வருகின்றனர். முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியை கொண்டு தமிழ்நாடு அரசின் கடனை அடைக்க முடியுமா? முதலமைச்சரின் பொது நிவாரண நிதி என்பது அரசாங்கத்தின் பொதுவான வரிப்பணம் அல்ல. இது இயற்கை பேரிடர்கள் மற்றும் அவசர காலங்களில் மக்களுக்கு உதவுவதற்காக பொதுமக்களும் நிறுவனங்களும் தாமாக முன்வந்து வழங்கும் நன்கொடைகள் மூலம் மட்டுமே உருவாக்கப்படும் ஒரு சிறப்பு நிதியாகும். இந்த நிதி முழுவதும் வெள்ளம், புயல், வறட்சி, நிலநடுக்கம் மற்றும் தீ விபத்துகளால் பாதிக்கப்படும் மக்களின் நிவாரணம் மற்றும் மறுவாழ்வு பணிகளுக்காக மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது. மேலும் ஏழை எளிய மக்களின் புற்றுநோய், இதய அறுவை சிகிச்சை போன்ற உயிர்காக்கும் மருத்துவ செலவுகளுக்கும் விபத்துகளில் உயிரிழப்போரின் குடும்பங்களுக்கு கருணை தொகை வழங்கவும் இது பிரத்யேகமாக பயன்படுத்தப்படுகிறது. பொதுமக்கள் முதலமைச்சரை நம்பி ஒப்படைக்கும் நிதி என்பதால் இதை வைத்து தமிழ்நாடு அரசின் கடன்களை அடைக்கவோ அல்லது நிதி பற்றாக்குறையை சமாளிக்கவோ சட்டப்படி பயன்படுத்த முடியாது. அரசாங்கத்தின் கடன்கள் மாநில பட்ஜெட், வரி வருவாய் மற்றும் மத்திய அரசு நிதி பகிர்வு போன்ற அதிகாரப்பூர்வ வழிமுறைகள் மூலமாகவே கையாளப்பட வேண்டும். இந்த நிதிக்கு பொதுமக்கள் வழங்கும் நன்கொடைகளுக்கு 100% வரி விலக்கு உள்ளதும் குறிப்பிடத்தக்கது.